சாத்தூர் அரசியலையே உலுக்கிய 122 பவுன் கொள்ளை வழக்கு. இந்த சம்பவத்தின் பின்னால் இருந்தது சாதாரண திருடர்கள் அல்ல. குடும்ப பகை, கூலிப்படை, தேர்தல் நேர ரகசியங்கள், அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் தமிழக அரசியலையே பரபரப்பாக்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கடற்கரை ராஜ். சாத்தூர் அருகே வெங்கடாச்சலபுரம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வரும் இவரது வீட்டில்தான் இந்த பரபரப்பான கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு தேர்தல் பிரச்சார பணிக்காக குடும்பத்தினர் அனைவரும் வீட்டை பூட்டி வெளியே சென்றிருந்தனர். அந்த நேரத்தை கண்காணித்து வந்த மர்ம கும்பல் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தது. பின்னர் பீரோவில் இருந்த 122 பவுன் தங்க நகைகள், 800 கிராம் வெள்ளிப் பொருட்கள், மேலும் ரூபாய் 45,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். வீட்டிற்கு திரும்பிய குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். உடனடியாக சாத்தூர் நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். விருதுநகர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்ரீநாதா உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணி தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் இது வெளியூர் கொள்ளை கும்பலின் வேலை என போலீசார் சந்தேகித்தனர். ஆனால் விசாரணை முன்னேறியபோது வெளியான தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய ஜான் போஸ்கோ என்பவர் திடீரென சாத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். 40 வயதான இவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட 44க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரிடமிருந்து 12 பவுன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அவரை போலீசார் காவலில் எடுத்து 3 நாட்கள் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்தது அதிர்ச்சி. பின்னணி: கடற்கரை ராஜின் மூத்த மருமகள் அபிநயா தனது குடும்பத்துடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக இந்த கொள்ளைத் திட்டத்தை தீட்டியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் வீட்டில் அதிக அளவில் நகைகளும் பணமும் இருக்கும் என்ற தகவலை அபிநயா தனது தோழி பவானியிடம் பகிர்ந்துள்ளார். பின்னர் பவானியின் கணவர் சுரேஷ்குமார் மூலமாக ஆரோக்கிய ஜான் போஸ்கோ தலைமையிலான கூலிப்படையுடன் தொடர்பு கொண்டு கொள்ளைத் திட்டம் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அபிநயா, பவானி, சுரேஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொள்ளையில் நேரடியாக ஈடுபட்டதாக தேடப்பட்டு வந்த கனகராஜ் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து மேலும் 34 பவுன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை மொத்தம் 46 பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள நகைகளை மீட்க போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு சாதாரண கொள்ளை வழக்காக தொடங்கிய இந்த சம்பவம் இப்போது குடும்ப சதி, கூலிப்படை, தேர்தல் பின்னணி, சொத்து சர்ச்சை என பல பரபரப்புகளை உருவாக்கியுள்ளது. சாத்தூர் அரசியலையே அதிரவைத்த இந்த வழக்கில் இன்னும் என்னென்ன அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகப் போகிறது என்பதே அனைவரின் கேள்வியாக உள்ளது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சிவகாசி சத்தூர் செய்திகள்.